வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கோம்னாவே அதுக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கமும் முக்கிய காரணமாக இருக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தில் கீரைக்கு முக்கிய பங்கு இருக்குது. கீரை ஏதாவது ஒரு வகையில் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டெய்லி நம்ம கீரையை எடுத்துக்கும்போது ஒரே மாதிரி சமைக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடில் சமைச்சோம்னா கீரை சாப்பிட்றதுக்கு யாருக்குமே போர் அடிக்காது. ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சிறுகீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறுகீரையில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குற தன்மை இந்த சிறுகீரைக்கு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் இந்த கிட்னி சம்மந்தமான நோய்கள்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா சிறுகீரையை வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சிறுகீரையில் நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 4 ரெசிபி மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம கார்டன்லேருந்து நம்ம தேவையான அளவு சிறுகீரையெல்லாம் பறித்து எடுத்தாச்சு. இந்த கீரை நம்ம கீரை தனியாகவும் தண்டு தனியாகவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த தண்டை தூக்கி போட வேண்டாம். அதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். முதல் ரெசிபி நம்ம கீரை கடையல். அதனால் இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துப்போம். நம்ம இப்போ இந்த மாதிரி எல்லா இலையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்டை பொடி பொடியாக நறுக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். கீரை ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை கடையலுக்கு இன்றைக்கி நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த பூண்டு நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக விடணும். கரண்டினால் அழுத்தி பார்க்கும்போது அந்த பூண்டு நல்லா மசிஞ்சு வருது. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரை இதில் நம்ம போட்டுக்கலாம். கீரையை போட்டு கீரை நல்லா சுருண்டு வதங்கி வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக விடணும். இப்போ இந்த மண் பாத்திரம் ஃபுல்லாக இருக்க அந்த கீரை சுருங்கி 1/4 பாகமாக மாறிடும். அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம வேக விடணும். இப்போ கீரை வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு கீரை எடுத்து நல்லா கையினால் அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு இருக்கணும். நல்லா மசிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த கீரை இந்த மண் பாத்திரத்தில் இருக்கனால நல்லா சூடாகவே இருக்கும். எப்போவுமே கீரைக்கு உப்பு போடும்போது ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது. வழக்கமாக மற்ற காய்கறிகளுக்கு போடுற விட உப்பு கொஞ்சம் குறைவாக தான் போடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்துனால நம்ம நல்லா மசிச்சு விடலாம். மிக்சியில் அடிக்காமல் இந்த மாதிரி மத்தில், அதுவும் மண் பாத்திரத்தில் வச்சு கடைஞ்சோம்னா அந்த கீரையோட டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ கீரை நல்லா இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ தாளித்து எடுத்துடணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்ததை அந்த கீரையில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த விதமான கீரை கடையில் காரக்குழம்புக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதுவும் புளித்தண்ணி, அப்புறம் வத்தக்குழம்பு, இதுக்கெல்லாம் இந்த கீரை கடையில் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு விதமான கீரை கடையல். இப்போ அதுக்கும் நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவு கீரையை பறித்து எடுத்துக்கலாம். இப்போ பறித்த கீரையை நல்லா அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். கீரை தனியாகவும் தண்டு தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரை கடையலுக்கு நான் ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை இந்த மண் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த பருப்பு வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பை ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூட 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் 2ஐயும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை இதில் போட்டுக்கலாம். இந்த கீரையோடு சேர்த்து நம்ம பருப்பை வேக விடும்போது பருப்பு இப்போ நல்லா வெந்து வந்துடும். இந்த கீரையும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரை கடையலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு மத்துனால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி மத்தினால மசிக்கும் போது அந்த தக்காளி, வெங்காயம், அந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகாத்தில் அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ தாளித்ததை கீரையில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட இன்னொரு விதமான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீரை தண்டை வச்சு சூப்பு. இந்த கீரை தண்டில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு சூப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கணும். இது கூட ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி 4ஆக வெட்டி போட்டுக்கலாம். 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு சிறு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கீரை தண்டையும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதே மாதிரி கீரை தண்டும் நல்லா வெந்து இருக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்டை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரணும். இந்த டைம் நம்ம வந்து ஒரு மத்து அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் மூலமாக அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தண்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தை நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மசிச்சுக்கலாம். தண்டு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர், அப்படி இல்லைன்னா டீ வடிகட்டி, இது மூலமாக இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கணும். வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கணும். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிறுகீரைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுகீரையை வச்சு கூட்டு ரெசிபி. அதுக்கும் இப்போ நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவு சிறுகீரையை பறித்து எடுத்துக்கலாம். கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம சமைச்சோம்னாவே அந்த கீரைக்கு வந்து ஒரு தனி ருசி தான். அதே மாதிரி கடையில் வாங்குகிற கீரைக்கும் நம்ம வந்து இயற்கை உரங்கள் போட்டு இந்த மாதிரி விளைவிக்கிற கீரைக்கும் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம கீரையெல்லாம் பறித்ததுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி அதை கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்டும் கூட சேர்த்து நறுக்கிக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவிட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். கீரை கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தேங்காய் நம்ம அரைச்சி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துருவல், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கொரன்னு இருக்கட்டும். இப்போ இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். தக்காளியும் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பை இதில் போட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு இந்த மாதிரி பாதி பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த கீரை இதில் போட்டுக்கலாம். கீரை நல்லா சுருண்டு 1/4 பாகமாக நல்லா குறைஞ்சி வரும். அது வரைக்கும் இந்த கீரையை வந்து நம்ம இந்த பருப்பில் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும். ஒரு கொதிக்கு அப்புறம் கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் சிறுகீரை கூட்டு ரெடியாக இருக்குது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்களும் சிறுகீரையை வச்சு இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம அடுத்த வீடியோவில் சிறுகீரை வச்சு இன்னொரு வித்தியாசமான ரெசிபி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.